கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 5ஆம் மாதத்திலும் நாம் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த 5ஆம் மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு பண்ணினார். தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த மாதத்திலே நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை, அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு என்று சொல்லி அந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். யார் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார், யாருடைய எஜமான் அதை காண்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பை குறித்து இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவனுடைய எஜமானாகிய போத்திபார் அங்கு காண்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரரால் அவன் விற்கப்பட்டு போத்திபாருடைய வீட்டிலே அடிமையாக அவன் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அவன் அடிமையாக கொண்டு வரப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பு அந்த போத்திபாருடைய வீட்டிலே ஒரு அடிமையாக அங்கு கடந்து வருகிற பொழுது அந்த யோசேப்பு செய்கிற எல்லாவற்றையிலும் கர்த்தர் கூட இருந்து அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார். இதை அவன் எஜமானனாகிய போத்திபார் காண்கிறார். ஏன் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததினாலே யோசேப்பினுடைய காரியங்கள் எல்லாம் வாய்த்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் திரும்பி பார்க்கும் பொழுது அவன் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்போடு கூட சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது அவனுடைய சகோதரர் அவன் பேரிலே எரிச்சல் அடைந்து அல்லது பொறாமை அடைந்து அந்த யோசேப்பை ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல விதங்களிலே திட்டங்களை போட்டு கடைசியாக அவனை மீதியானியரிடத்திலே கொடுக்கிறார்கள். ஆண்டவர் யோசேப்போடு கூட இருக்கும் பொழுது ஏன் யோசேப்புக்கு இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்பை உயர்த்துவதற்காக அல்லது யோசேப்பின் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறதை மற்றவர்கள் காணும்படியாக தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். யோசேப்பு கடந்து வந்த பாதைகள் மிகவும் கடினமான பாதைகள் தான். ஆனாலும் அவற்றினூடே அந்த யோசேப்பு பொறுமையாக அவர் எல்லாவற்றையும் அங்கு தாங்கி கடந்து வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறதை யோசேப்பு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உணர்ந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒரு நாளும் யோசேப்பு ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று சொல்லி முறுமுறுக்கவில்லை. வேதத்திலே நாம் ஒரு வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு கிதியோனை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த கிதியோன் கர்த்தருடைய தூதனை பார்த்து கேட்கிறார், கர்த்தர் என்னோடு கூட அல்லது கர்த்தர் எங்களோடு கூட இருப்பாரானால் எங்கள் வாழ்க்கையிலே ஏன் இவைகளெல்லாம் நேரிட்டது என்று சொல்லி அங்கு கேட்கிறார். இன்றைக்கு நாமும் கூட அநேக நேரங்களிலே இந்த காரியங்களை, இந்த கேள்விகளை நாம் கேட்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் எங்கள் வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் சம்பவிக்க வேண்டும், ஏன் எங்கள் வாழ்க்கையிலே தோல்விகள், ஏன் எங்கள் வாழ்க்கையிலே வறுமைகள், ஏன் எங்களுடைய வாழ்க்கையிலே வியாதிகள் என்று சொல்லி பல காரியங்களே நாம் ஆண்டவரிடத்திலே நாம் கேள்வியாக வைக்கிறோம். ஆனால் யோசேப்பு ஏன் ஆண்டவர் என்னை இப்படிப்பட்டதான பாதையிலே நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி அங்கு கேள்வி கேட்கவே இல்லை. அப்படி கர்த்தர் கூட இருந்து ஒவ்வொன்றிலும் யோசேப்பை கர்த்தர்
விடுதலையாக்கி உயர்த்தி வருகிற அந்த சந்தர்ப்பத்திலே இறுதியாக நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பை அந்த எகிப்து தேசத்திற்கே அதிகாரியாக மாற்றுகிறார். தன் சகோதரர்கள் அனைவரின் மூலமாக அங்கு அடிமையாக விற்கப்பட்டு கடந்து செல்லுகிற யோசேப்பு அங்கு எகிப்து தேசத்திற்கே அதிகாரியாக மாறுகிறார். அவனுடைய சகோதரரெல்லாம் அவனை தேடி வருகிற அளவுக்கு கர்த்தர் யோசேப்பை உயர்த்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார். ஆனாலும் சில நேரங்களிலே சில சூழ்நிலைகளை நாம் கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் பொறுமையோடு கூட நாம் அவற்றினோடே நாம் கடந்து வரும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினதை போல உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணும்படி செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். நீங்கள் இதை கண்கூடாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கூட இருக்கும் பொழுது உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும். ஆகவே நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். இந்த வேளையிலும் கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே நாம் செபிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட கடந்து வருவார். உங்கள் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். செபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணுகிறீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலாவது எங்களுடைய காரியங்கள் ஒன்றும் வாய்க்காமல் இருக்கிறதே என்று சொல்லி எந்தெந்த காரியங்களிலே அவர்கள் ஆண்டவரே அப்பா நினைத்து அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தர் நீர் அவர்களோடு கூட ஆண்டவரே நீர் இறங்கி வருவீராக. நீர் அவர்களோடு கூட வந்து ஆண்டவரே நீர் கூட இருந்து அவருடைய காரியங்களை எல்லாம் நீர் வாய்க்க பண்ணுவீராக. யோசேப்பின் காரியங்களை வாய்க்க பண்ணினதை போல பிள்ளைகளுடைய காரியங்களை நீர் வாய்க்க பண்ணி அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. ஆமேன்.